अध्यायस्वर सम्पदा परिषतां प्रीतिं समुद्वाहयन् यज्ञायै बलियज्ञवाटनिकटं प्राप्तो वटुः पातु वः. திருப்பாணாழ்வார் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்னதே அரைச்சி வந்த வாடையின் மேல் ஜன்னதாமென சிந்தனையே எழில் முந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே திருவயித்துதர பந்தம் என் உள்ளத்துள்ளின் உலாகின்னதே திருவாரமாறுவதன்னோ அடியேனையாட்கொண்டதே முத்துமுண்ட கண்டம் கண்டீர் அடியேன உய்ய கொண்டதே செய்யவா ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே கரியவாகி புடவரந்து விழுந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே கீழவேணி ஐயோ நிலகொண்டதென் நெஞ்சினையே கொண்டல் வண்ணரை கோவலனாய் வெண்டையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டருகோன் அணியரங்க நின்ன முதிரை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணோவே என்று பாடி தலை கட்டினாரே. எவ்வளோ ஆச்சரியமான 10 பாசுரங்கள். திருவடி தொடங்கி கண்ட கொட்டவே கண்ட பாதம் கமலநல்லாடையுண்டி தேத்தரு முதரபந்தம் திருமாறு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முடியேறி தறிவு குந்து பாட்டினால் கண்டு பாடும் பானம் என்று ஆச்சரியமாக பாடினாரே. திருவடி என்ன, மேலே வஸ்திரம் என்ன, உந்தி என்ன, திருவயிறென்ன, மார்பென்ன, கண்டமென்ன, வாயென்ன, கண்ணென்ன, நீலம் மேனியன் பாடி இதற்கு மேம்பட இதை கண்ட கண்கள் என்ன உயிரை கண்ட கண்கள் மத்துண்ணினை காணாவே இந்த சயனத்தை கண்ட கண்கள் வேறு எதையுமே காணாது, நிற்பதையோ இருப்பதையோ காணாது என்று தெரிவித்து தலை கத்தினார் அல்லவோ திருப்பானாழ்வார். அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஆழ்வாருக்கு ஏற்பட்டது கிடையழகிலே அல்லவோ, அதனாலேயே கிடந்த பரமன் என்று தெரிவிக்கிறார். என்ன ஆச்சரியம்! எப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறார். தேவதைகள் அகங்காரத்தோடே கூடியிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களும் ஈடுபடும்படியான அழகு அல்லவோ திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகு என்று கொண்டாடுகிறார். அவ்விடத்திலே பரமன் அடிபாடி அப்படிப்பட்ட பார்க்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளை பாட வேண்டும். அடியை பாடுவது அதுதான் நமக்கு பிரயோஜனம். அடியவன் என்றால் என்ன பண்ணணும்? அடியை பாட வேண்டும் என்று தெரிவித்தாள். மேலே பாசுரம் பாடுகிறாள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இந்த நோன்புக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நெய்யை உண்ணமாட்டோம், பால் அதையும் உண்ணமாட்டோம் என்று தெரிவித்தார். இடத்துலதான் ஒரு சந்தேகம் வந்தது. நெய் உண்ணோம்னு சொல்றாளே, நெய்யை சாப்பிட மாட்டோம்னு சொல்றாளே. பொதுவா இப்படி சொல்றோமா? நம்ம என்ன பண்றோம்? நெய் குடியோம், பால் குடியோம், குடியோம்னு தானே சொல்றோம். உண்ணோம்னு சொன்னா எதை சொல்றோம்? சாதத்தை உண்ணமாட்டோம் சொல்றோம். கடின பதார்த்தம் சாலிட் அதை உண்ணமாட்டோம்னு சொல்றோம். லிக்விட் அப்படின்னா குடிக்க மாட்டோம்னு சொல்றோம். அப்போ ஆண்டாள் எதற்காக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொல்றான்? ஒரு காரணம், இவர்கள் இடையர்கள், இவர்களுக்கு எது கடின பதார்த்தம் எது திரவ பதார்த்தம் அதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது. இன்னொரு காரணம் என்னன்னா, இவர்கள் பால் நெய் இதையெல்லாம் பார்த்ததே கிடையாது. சுவாமி இடைக்குலம்னு சொல்லிட்டு பால் நெய் பார்த்தது இல்லையா அப்படின்னா பார்த்ததே இல்லை. ஏன் என்றால் இடைக்குலத்திலே பிறந்தாலும் கண்ணன் பிறந்த பிற்பாடு இவர்கள் பாலோ நெய்யோ எதையுமே பார்த்தது கிடையாது. ஏன்? எல்லாத்தையும் பெருமான் சாட்டிடுமா? வைத்தனையும் காய்ந்த பாலும் வடிதையினும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெத்தறியேன் எம்பிரான் நீ பிறந்த பின்னை தெரிவிக்கிறார் ஆண்டாளினுடைய தகப்பனார் பெரியாழ்வார் யசோதா பாவனையிலே. வைத்தனையும் நீ காய்ந்த பால், அதற்கு மேலே தயிர், நறுவெண்ணெய், பால் ஜாத்தியை சேர்ந்த 4 பால், தயிர், வெண்ணெய், நெய், இது எத்தனையுமே பெற்றறியேன். இது எதுவுமே எனக்கு கிடைச்சதே கிடையாது, இதை பார்த்ததே கிடையாது. எம்பிரான் நீ பிறந்த பின்னை, கண்ணா நீ பிறந்த அப்புறம் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. ஓ, அப்ப கண்ணன் பிறந்த அப்புறம் ஒரே க்ஷாமமா? அவ்விடத்துல என்ன பாலே சுரக்கலையா மாடுகள்ல? என்ன அப்படி கிடையாது. ஏன்? கீழ்பாட்டில் தான் ஏற்கனவே சீர் மல்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நிறைய பால் எல்லாம் கறக்க தொடங்கிட்டு கண்ணன் வந்த பிற்பாடு. ஆனா கண்ணன் என்ன தெரியுமா பண்ணுவான்? வந்த பால் எதையுமே விட்டு வைக்க மாட்டான். நேரம் மாடு இருக்கே, மாடிடத்திலிருந்து பசுவினிடத்திலிருந்து தானே குடிச்சுடுவான். பசுவினுடைய முறை அதிலேயே வாயை வைத்து அதிலிருந்தே பாலை உறிஞ்சு தான் நேரம் குடிச்சுடுவான். பசுவினிடத்திலிருந்தே குடிச்சுடுவான்.
அப்படி ஒருவேளை அதிலிருந்து பால் வெள்ளை வந்தாலும் வெள்ளை வந்த பாலை எடுத்து சாப்பிடுவான், பாலை எடுத்து குடித்து விடுவான். அது அப்படியே தயிரானாலும் வெண்ணையானாலும் நெய்யை பார்க்க முடியாது, வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு போயிடுவான். அதான் கண்ணன் வெண்ணையோட முடிஞ்சுது. அதனாலே திருவாய்ப்பாடியில இருக்கிறவர்கள் நெய்யை பார்த்தே பல வருஷம் ஆச்சு, பாலை எப்பவோ பார்த்துருக்கா. அதனாலே அது என்ன கடினத்துல இருந்ததா, அது திரவ பதார்த்தமா இருந்ததா அப்படின்றது ஞாபகமே இல்லை. அதனாலே நெய்யுண்ணோம் என்று தெரிவிக்கிறார்கள். இந்த பெண்கள் எல்லோரும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இதெல்லாம் இவாளுக்கு வேண்டியதே இல்லை. ஏன், ஏற்கனவே பால்லாம் ஷார்ட் ஆச்சே, இது பால். எம்பெருமானுடைய அடியை பாடினார்கள். சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் தான். உனது போலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன் எல்லாரும் தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய கல்யாண உடங்கள் எப்படி இருக்கு, அப்படியே பாலை போல இருக்கிறது. அந்த எம்பெருமானுடைய அடிபாடம்னு சொன்னா நிறைய பால் ஷாட்டா போல இருந்தது. அதனாலே இனிமேல் வேப்பங்கழியை போல இருக்கக்கூடிய இந்த பாலை குடிக்க மாட்டோம். அந்த எம்பெருமானுடைய அனுபவமாகிற பாலை ஷாட்ட அப்புறம் இது எப்படி இருக்குன்னா வெறும் வேப்பங்காய போல இருக்கு, கசப்பா இருக்கிறா போல இருக்கிறது இந்த பால். அதனாலே இதை புஜிக்க மாட்டோம் என்கிறார்கள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மேலே அதிகால வேளையிலே நீராடச் செல்வோம். ஏற்கா அதிகால நீராட போனால்தான் கண்ணன் வருவன். கண்ணன் அப்பொழுதுதான் வருவன். இவர்களுடைய வஸ்திரம், அதற்கு மேலே இவர்களுடைய வளையல்கள், இதையெல்லாம் அபகரிக்க வேண்டும். கண்ணன் எப்போ வருவன்னா இவா குளிக்க போனாதான் வருவன். அதனால ரொம்ப சீக்கிரம் குளிக்க போவோம், கண்ணன் பின்னாடியே வருவன். கண்ணனை பார்த்து விடலாம், அதானே இவளுக்கு பிரயோஜனம். அதனாலே கண்ணனை பார்க்கலாம் என்று தெரிவிக்கிறார்கள். நாற்காலே நீராடி மையிட்டெழுதும், இதற்கு மேலே மையை இட்டுக் கொள்ள மாட்டோம். இதெல்லாம் எதுக்கு, நோன்பின் காரணமாக, நோன்பின் காரணமா மையிட்டுக் கொள்ள மாட்டோம், எங்களை அலங்காரம் செய்து கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்தார். இவா ஏற்கனவே இவ கண் எப்படி இருக்குன்னா மையார் கருங்கண்ணி என்று இவளுக்கு மையை தீட்டினா போலத்தான் இருக்கு. இவளுடைய கண்ணானது அப்படியே கருப்பா இருக்கு. இவ மையிட்டுக்கிறது எதுக்குன்னா மங்களார்த்தமாக வீரே, மங்களத்துக்காகத்தான் மையிட்டுக்கிறான். அந்த மையையும் நோன்பின் காரணமாக இட்டுக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்தார். மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியும், இதற்கு மேலே மலர் புஷ்பங்கள், அதை இட்டு நாமுடியோம், நாங்கள் தனியா ஒரு புஷ்பத்தை எடுத்து நாங்கள் சூடிக்கொள்ள மாட்டோம், நாம் முடியும் நாங்கள் சூடிக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்தார். இதான் என்ன அர்த்தம், நாங்க சூடிக்க மாட்டோம், கண்ணனே வந்து சுட்டி விட வேண்டும். கை காலில் விழுந்தெல்லாம் கண்ணனே கெஞ்சி எங்களுக்கு சூட்டி விட்டால் நாங்கள் சூடிக்கொள்வோம் என்று தெரிவித்தார். அல்லது மலரிட்டு நாம் முடியும், நாங்கள் ஒரு புஷ்பத்தை எடுத்து சூடிக்கொள்ள மாட்டோம். எதை தெரியுமா சூடிக்கொள்வோம், தொடுத்த துளாய் மலர் சூடி களைந்தனா சூடுமி தொண்டர்களும். தாப்பனார் என்ன சொல்லியிருக்கார் பெரியாழ்வார், சூடி களைந்தனோ சூடுமி தொண்டர்களும் என்று சூடி களைந்தது பெருமானே. கண்ணா, கண்ணன் சூடி களைந்த புஷ்பம் அதை வேணா சூடிக்கோமே தவிர நாங்களா ஒரு புஷ்பத்தை எடுத்து சூடிக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவிக்கிறாள். மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யும். அதற்கு மேலேதான் முக்கியமான ஒரு வழியை தெரிவித்தாள், வாழக்கூடிய வழி. அன்னை தினமே தெரிவித்தேன், 2 நாட்களுக்கு முன்பு சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டேன். இவ்விடத்திலே விஸ்தரமாக அனுபவிப்போம். நாம் வாழ வேண்டிய வழி என்ன, என்ன வழியிலே வாழ வேண்டும் என்றால், பூர்வர்கள் அவர் செய்ததை நாம் செய்கிறோமோ இல்லையோ, அவர்கள் செய்யாததை ஒரு காலத்திலேயும் செய்யக்கூடாது. அதுதான் நாம் வாழக்கூடிய வழி. அந்த வழியிலே தான் நாம் வாழ வேண்டும். அதை ஆச்சரியமா எடுத்து காட்டுகிறாள் ஆண்டாள். இதே வழியிலே தான் வாழ்ந்தான் ஒருவன். யார், பரதாழ்வான். ராமன் காட்டுக்கு போயிட்டா பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், முடிசூட்ட வேண்டும் என்று சொன்னார் வசிஷ்டன். சொன்னவாறே அப்பொழுது பரதன் தெரிவித்தான், என்னது நான் முடிசூடிக்கொள்வதா, ஒரு காலத்திலேயும் முடியாது. வசிஷ்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் பரதன். சுவாமின்னு, இதற்கு முன்பு இக்ஷ்வாகு குலத்திலே அண்ணன் இருக்க தம்பி முடிசூடிக்கொண்டது உண்டா கேட்டான். அப்போ பரதன் கேட்டவாறே அப்பொழுது தெரிவித்தார் வசிஷ்டன், கிடையாதுப்பா, அண்ணன் இருக்க தம்பி முடிசூடிப்பாளா, அதெல்லாம் கிடையாது சொன்னார் வசிஷ்டன். உடனே தெரிவித்தான் பரதன், அப்போ இப்ப மட்டும் எனக்கு முடிசூட்டுறேன்னு வருகிறேன், எனக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு வருகிறேன், அண்ணா ராமன் இருக்கக்கூடிய காலத்திலே எனக்கு முடிசூட்டி வைக்கிறேன்னு வருகிறீரே, கூடாது. முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும். முன்னோர்கள் செய்யாததை நான் செய்ய மாட்டேன். முன்னோர்கள் அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு முடிசூடலை, அதனாலே நானும் சூட்டிக் கொள்ள மாட்டேன்
என்று பரதன் காட்டினான். அதே வழியிலே ஆண்டாளும் தெரிவிக்கிறாள், செய்யாதன செய்யும், முன்னோர்கள் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று தெரிவித்தான். காலத்திலே ஸ்ரீ குரத்தாழ்வான் அவரிடத்திலே சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவர்கள் எல்லோரும் சென்றார்கள். சென்று அவரிடத்துல கேட்டார்கள், சுவாமின்னு தேவர் எதற்காக இதர தேவதைகளை ஆශ්‍රயிப்பதில்லை? ஏன் இதர தேவதைகளை சேவிப்பதில்லை? ஏன் இதர தேவதைகளை எல்லாம் தொழுவதில்லை என்று கேட்டார். கேட்டவாறே போது ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஒரே வரியிலே சமாதானம் தெரிவித்தார். எங்கள் பூர்வர்கள் தொழாமையாலே, எங்கள் பூர்வர்கள் எங்களுக்கு முற்பட்டவர்கள் யார்? உங்கள் ஆச்சாரியனான எம்பெருமானார் தொழாமையாலே. அதற்கு அர்த்தம், எம்பெருமானார் ஆச்சாரியன் அவர் சேவிக்கல, அவர் சேவித்தாரா? அவர் ஒருவேளை இதர தேவதையை சேவித்திருந்தால் சேவித்திருப்பேன், நானும் சேவித்திருப்பேன். ஆனால் அவர் சேவிக்கவில்லை இதர தேவதைகளை, அதனாலே நான் சேவிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் கூரத்தாழ்வான். பார்க்கிறோம், அதனாலே முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும். முன்னோர்கள் செய்யாத காரியத்தை ஒரு காலத்திலேயும் செய்யக்கூடாது என்பதை பரதாழ்வான், கூரத்தாழ்வான் இத்தியாதியான சரித்திரங்களிலிருந்து, ஆண்டாள் கூறுவதிலிருந்து கேட்டு அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே சரிப்படுத்த வேண்டும். எதெல்லாம் பூர்வர்கள் செய்யாததை நாம் செஞ்சுட்டு இருக்கோமோ அதையெல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும். முன்னோர்கள் செய்ததையே செய்ய வேண்டும். அவ செய்யாததை ஒரு காலத்திலேயும் செய்யக்கூடாது. அதுதான் ஆண்டாள் நமக்கு காட்டக்கூடிய வழி என்று பார்க்கிறோம். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்னோதும். அதற்கு மேலே தீக்குறள், அடுத்த பேரை பற்றி, மற்றவர்களை பற்றி ஒரு தீய விஷயத்தை, ஒரு கெட்ட விஷயத்தை எம்பெருமானிடத்திலே போய் சொல்ல மாட்டோம், பெருமானிடத்திலே தெரிவிக்க மாட்டோம். நாங்கள் எங்களுக்குள்ளே ஏதாவது பேசிண்டாலும் பேசிப்போம், எங்களுக்குள்ளே பேய் பெண்ணே அப்படின்லாம் சொல்லிண்டாலும் சொல்லிப்போம். ஆனால் ஒரு காலத்திலேயும் மற்ற பேரை பற்றின ஒரு குற்றத்தை எம்பெருமானிடத்திலே போய் சொல்ல மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற பேரிடத்திலே குற்றத்தை, மற்ற ஒரு ஸ்ரீவைஷ்ணவரிடத்திலே குற்றத்தை பார்த்தாலும் அதை மனதாலே இவன் குற்றம் செய்கிறான்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். என் மனதிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அதனாலே அந்த எம்பெருமானிடத்திலே போய் நாங்கள் இப்படி குற்றம் பண்ணாரு என்று ஒரு காலத்திலேயும் சொல்ல மாட்டோம். பார்த்ததை அப்படியே பார்த்ததோட விட்டுட்டு போயிடுவோம், எம்பெருமானிடத்திலே சொல்ல மாட்டோம் என்று தெரிவிக்கிறார்கள். தீக்குறளை சென்றோதும். சீதா பிராட்டி அப்படிதான் இருந்தா. சீதா பிராட்டி ராட்சசிகள் எவ்வளவுதான் இம்சித்தாரோ அதை ராமனிடத்திலே ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அதை போலே நாங்களும் இருப்போம் இந்த நோன்பிலே. மற்ற பேரிடத்திலே மற்ற பேரினுடைய குற்றத்தை பற்றி எம்பெருமானிடத்திலே சொல்ல மாட்டோம் என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். தீக்குறளை சென்னோதும் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கைகாட்டி. அதற்கு மேலே ஐயமும் பிச்சனை. ஐயம் என்று பிரம்மச்சாரிகள் அவர்களுக்கு இடக்கூடிய தானம், அதற்கு ஐயம்னு பேர். பிச்சைனா சந்நியாசிகள் அவர்களுக்கு இடக்கூடிய அந்த சோறு தானம், அதற்கு பிக்ஷை, பிச்சை என்று பேர். அந்த ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, ஆந்தனை எங்களாலே முடிந்த வரைக்கும் கொடுத்துட்டே இருப்போம். அவ போரும் சொல்ற வரைக்கும் நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். எங்கள் கையில இருக்கிறது எல்லாத்தையும் கொடுப்போம், நிறுத்தவே மாட்டோம், கொடுத்து கொண்டே இருப்போம். எவ்வளவு நாள் கொடுப்போம் தான். அவர்கள் கொடையாளர்களாக அவ்வளவும், அவர்கள் கொடையாளர்களாக அவர்கள் எப்ப மறுபடியும் கொடுக்கிறவாளா மாறுறாளோ அது வரைக்கும் நாங்க கொடுப்போம். அவ கொடுக்கிறவாளா மாறிட்டான்னா அவளுக்கு நிறைய ஐஸ்வர்யம் பெருகி போய் அவளே இன்னும் ஒரு 10 பேருக்கு கூட்டு கொடுக்குறா. அவ்வளவு நாள் நாங்க கொடுத்துட்டு இருப்போம். அவர்கள் கொடையாளர்களான பிற்பாடுதான் நாங்கள் நிற்போம். அப்படி கொடுப்போம் எல்லோருக்கும். ஏதோ கொஞ்சோண்டு எங்களாலே முடிந்தது இவ்வளவுதான், இனி ஏதோ சிறிதளவு கொடுக்க மாட்டோம், நிறைய கொடுப்போம். எங்களாலே முடிந்தவளைக்கும் அவர்களையும் தாராளர்களாக்கும்படியாக கொடுப்போம், அவர்களையும் தனிகர்களாக்கும்படியாக கொடுப்போம். அவர்களே போரும், இதுக்கு மேலே வேண்டாம் என்று சொல்லும் அளவும் கொடுப்போம். நாங்கள் ஆந்தனையும் கைகாட்டி கொடுத்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவோம்? நான் கொடுத்தேன், நிறைய கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தேன் தெரியுமா, இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன், அவருக்கு அவ்வளவு கொடுத்தேன் என்றெல்லாம் ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். நாங்கள் கொடுத்தோமா இல்லையே. யாராவது ஒரு வேலை கேட்கறான்னா, அண்டாலே நிறைய கொடுத்துருக்கேன் போல இருக்கே வாளுக்கு அப்படின்னா, அப்படியா? அப்படி எதுவும் கொடுக்கலையே நாங்க
அப்படி எதுவும் கொடுத்தா மாதிரி ஒன்றும் தெரியலையே என்று தெரிவித்து விடுவார்கள். அப்படி கொடுப்பார்கள். கொடுத்தது மற்ற பேருக்கு தெரிவிக்க கூடாது. ஏதோ எல்லாருக்கும் சொல்லி பட்டாட்டோ பத்துக்காக எல்லார் இடத்துலையும் போய் கொடுத்தேன்னு சொன்னா அது பிரயோஜனம் கிடையாது. எல்லோருக்கும் கொடுப்போம், கொடுத்து விட்டு நாங்கள் எதுவுமே கொடுக்கவில்லை என்று நாங்கள் கையை விரித்து விடுவோம் தெரிவிக்கிறார். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை வழிகளிலே நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதன்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும். நம் வாழ்க்கையை இதன்படியாக வழியமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அங்கங்கே சூக்ஷ்மித்து காட்டுகிறாள், சூக்ஷமாக காட்டுகிறாள். அந்தரையும் கை காட்டி என்று அப்படி கையை விரித்து விடுவோம். அந்தரையும் கை காட்டின என்ன அர்த்தம்? கையை கடைசியிலே ஒண்ணுமே நாங்கள் கொடுக்கவில்லைன்னு காட்டும். கையை விரிச்சு காட்டும். அங்க என்ன கொடுத்தோம்? ஒண்ணுமே கொடுக்கலை. கையை விரித்து காட்டுவோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக இதுக்கு ஸ்ரீ காஞ்சிபுரத்திலே எழுந்தருள் இருந்த சுவாமி அவர் வேடிக்கையா ஒரு அர்த்தம் சொல்லுவேன். ஒரு அர்த்தம் சொன்ன காலத்துல என்ன தெரியுமா பண்ணணும்? இப்படிதான் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, யாராவது வந்து ஏதாவது ஐயம் பிச்சை ஏதாவது இருக்கா இது கேட்டா ஆந்தரையும் கை காட்டி, ஆந்தரையும்னா முடிந்த அளவு தூரத்துல இருக்கிற ஒரு வீடு, அந்த வீடை பார்த்து அதோ பார் அங்க ஒரு வீடு இருக்கா, அந்த வீட்டுல போய் கேளு, அங்க கொடுப்போம் என்று கையை காட்ட வேண்டும். அடுத்தவனுக்கு கையை காட்ட வேண்டும். அங்க இருக்கே ஒரு வீடு, அங்க போய் கேளு கொடுப்பா அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்றாள் ஆண்டாள் என்றால் அது அர்த்தம் கிடையாது. எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு கொடுக்கவில்லை என்று கையை விரித்து காட்ட வேண்டும் என்று தெரிவிக்கிறாள். ஆந்தரையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து, உய்யுமாறு என்று உய்யக்கூடிய உஜ்ஜீவனத்திற்காக நாம் வாழ்வதற்காக இருக்கக்கூடிய ஆறு என்றால் வழி. அந்த வழியை எண்ணி உகந்து, அதை என்ன வேண்டும்? அதை எண்ணிக்கொண்டு உகந்து இருக்க வேண்டும். ஆறுன்னா வழி. நாம் எப்படி உஜ்ஜீவனத்தை அடைவது என்கிற வழியை என்ன வேண்டும்? எப்படி உஜ்ஜீவனத்தை அடைவது? எண்ணி உகந்து என்ன இருந்தா எங்கேருந்து என்னது சுவாமி, எங்கேருந்து யோசிக்கிறது? நான் முன்னாடியே காட்டியிருக்கா. என்ன காட்டுறா? பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிபாடி உய்யுமாறண்ணி உகந்து. அந்த எம்பெருமான் அவனுடைய அந்த திருவடிகளை பாடுவது, அதுதான் உஜ்ஜீவனத்தை அடையும் வழி. அதை எண்ணிக்கொண்டு உகந்திருக்க வேண்டும் என்று கொள்ளணும். அல்லது உய்யும் ஆறு, ஆறுன்ற நம்பர் 6 அப்படின்னு சொல்றோமே, ஆறுன்ற எண்ணிக்கை கொண்டோன்னா இந்த பாசுரத்திலே 6 விஷயங்கள் சொல்லியிருக்கா. என்ன விஷயங்கள்னா, செய்யக்கூடாத விஷயங்கள் 6 சொல்லியிருக்கா. செய்ய வேண்டியதுன்றதை விட செய்யக்கூடாதது ரொம்ப முக்கியம். அந்த 6ஐ செய்யவே கூடாது. எது 6? நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மையிட்டெழுதோம், நலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்னோதோம்னு முக்கியமா 6 விஷயம் சொன்னா. அந்த 6 விஷயத்தை எண்ணி உகந்து, அதை எண்ணிக்கொண்டோ அதை செய்யாமல் இருக்க வேண்டும். எதை பெரியவர்கள் செய்யலையோ அதை செய்யக்கூடாது. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றார்களோ அதை ஒரு காலத்திலையும் செய்யக்கூடாது. செய்ய வேணும்னு சொல்றத செய்யலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா செய்யக்கூடாது என்பதை செய்யவே கூடாது என்று காட்டுகிறாள். அதனாலே 6 என்று தெரிவித்தாள். உய்யுமாறெண்ணி உகந்து செய்யும் கிரிசகை கேளீர். செய்யக்கூடிய வழிகளை உகந்து சந்தோஷத்தோடே கேளீரோ, மேலே சொல்கிறேன், அதையெல்லாம் கேளுங்கோள், தொடர்ந்து கேட்டு உகந்து வாழுங்கோள் என்று திருப்பாவையை கேளுங்கோள், உகந்து வாழுங்கோள் என்று தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரம்தான் இந்த 2வது பாசுரம் என்று பார்க்கிறோம். அப்படி 2வது பாசுரத்திலே நோன்புக்கு செய்ய வேண்டியதையும் செய்ய வேண்டாததையும் பிரித்து காட்டினாள் ஆண்டாள். அடுத்த பாசுரம் 3வது பாசுரத்திலே நடுவிலே நாட்டாருக்கு நன்மையை வேண்டுகிறாள். இடத்துலதான் ஒரு சந்தேகம் வருது. இந்த பாசுரம் வேணுமா சுவாமி? இந்த பாசுரம் எதுக்கு நாட்டாருக்கு போய், நாட்டில் இருக்கிறவாளுக்கு போய் எதுக்கு இப்ப ஆண்டாள் நன்மையை பிரார்த்திக்கிறார்? என்ன பிரசக்தியே இல்லையே. நோன்புக்கு நோன்பு நோக்க வேண்டும்னு நினைக்கிறார். நினைச்சு நேர போய் நோன்பு நோக்காமல் நடுவிலே நாட்டாருக்கு எதற்கான நன்மையை வேண்டும்?